ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார கேட்டு விளக்கேத்தினிய? அது பாட்டி பாட்டி மா. ஏய், அந்த பக்கம் போ. போ. என்ன பண்றீங்க? தேவி, நீ போ. ஏய் அப்பத்தா, ஆ? என்ன பண்ற நீ? இப்படி பத்த வச்ச விளக்க ஊதி அணைச்சிக்கிட்டு இருக்க. ம், அத்தை ஏன் இப்படி அபசுகுணமா? இவ விளக்கேத்தினாலே அது அபசகுணம் தான். அப்பத்தா விளக்கேத்து தானே வந்தோம் நம்ம. அத யார் ஏத்தணும்னு இருக்கு. தேவி, நீ விளக்கேத்து. இருங்க, மாவு இடிக்கும் போது வரல, விளக்கு செய்யும் போதும் தள்ளி நின்னுட்டு இப்ப விளக்கேத்த மட்டும் முந்திக்கிட்டு வந்துருவாங்களா? இந்த கோயிலுக்கு வந்ததே அவளுக்காக தான். உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, தள்ளி நில்லுங்க. அதுக்காக ஏத்தின விளக்க அணைக்கிறதா அத்தை? என்ன மருமவளே, கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? தேவி, நீ விளக்கேத்துமா. என்னம்மா இது? நிறுத்துங்க. மாவு இடிச்சு விளக்கு போட்டது நானும் தேனும் தான். நீங்க விளக்கேத்திட்டா வேண்டிக்கிறது நடந்துருமா? சாமி பாத்துக்கிட்டு தான் இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, சாப விடுற மாதிரி பேசுறாமாச்சி. அவ வயிற்றுச்சல பேசுதா, நீ விடு. இதுகளெல்லாம் கூட்டிட்டு வந்ததே தப்பு. விளக்கேத்த சொல்ற நீங்க மத்த வேலையெல்லாம் அவங்களே செய்ய சொல்ல வேண்டியதானே? ஏய், என்ன வாய் நீளுது? மீனாட்சி, நீ இப்படி வா. அவங்க விளக்கு ஏத்தட்டும். மீனாட்சி விட, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். தேவி, நீ ஏத்து. இந்த பாரு, குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ ஏத்து. ஏத்து. அது ஒண்ணும் இல்ல, காத்து அதிகமா இருக்குல்ல, அதனாலதான். நீ திரும்ப ஏத்து.